श्रीहरये नमः। प्रेमिकं सद्गुरुं भजे। இந்த விஜயதசமி புண்ணிய தினத்தில் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபு, அர்ஜுனன், துர்காதேவி இவர்களெல்லாம் அதர்மத்தை நாசம் பண்ணி தர்மத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார்கள். நாமும் இந்த சம்சாரத்தை ஜெயிப்பதற்காக பாகவத சங்கிரகத்தை சிரவணம் பண்ணுவோம். பாகவத சங்கிரகம் ஸ்ரீதர சுவாமிகள் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் எழுதியிருக்கார். அதனுடைய அடிப்படையில் சிரவணம் பண்ணுவோம். அதில் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் மங்களாச்சரணம்னு முதல் ஸ்லோகத்தில் அந்த பகவானை தியானம் பண்ணிக்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய விஷய பிரயோஜனம் முதலியவைகளை சொல்கிறார். அதன் பிறகு வேதத்தினுடைய சாரம் பாகவதம் என்பதை சொல்லி சௌனகாதிகள் சொல்லக்கூடிய 6 கேள்விகளை இதில் சொல்கிறார். சௌனகாதி மகர்ஷிகள் நைமிஷாரண்யத்தில் சத்திரயாகத்தில் தீட்சை பண்ணிட்டு இருக்கும்பொழுது ரோமஹர்ஷண புத்திரர் உக்ரஸ்ரவஸ் என்பவர் அங்கே வரார். அவரிடத்தில் 6 கேள்விகள் கேட்கிறார்கள். அது என்ன கேள்வி என்றால், 9வது ஸ்லோகத்தில் தத்ர தத்ராஞ்சசாயுஷ்மன்னு ஆரம்பித்து பும்சாம் ஏகாந்ததஸ்ரேயா தன்ன சம்சிதுமர்கசி, ஜனங்களுக்கு உயர்ந்த நன்மை எது என்பது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி 11வது ஸ்லோகத்தில் கேட்குறார். அதசாதோத்ரயத்சாரம் சமுத்ரித்ய மனீஷயா, சர்வசாஸ்திரார்த்த சாரம் என்ன என்பது ரெண்டாவது. மூணாவது கேள்வி 12வது ஸ்லோகத்தில் கேட்குறார். சூத ஜானாசின்னு ஆரம்பித்து தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா, தேவக்கியும் வசுதேவருக்கும் பகவான் எதற்காக புத்திரனாக பிறந்தார் என்பது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி 17வது ஸ்லோகத்தில் கேட்குறார். தஸ்ய கர்மான்யுதாராணி, அந்த பகவானுடைய உதாரமான இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அடித்தல் முதலிய லீலைகளை சொல்லணும் என்பதை கேட்கிறார். 5வது கேள்வி 18வது ஸ்லோகத்தில் அதாக்கியாயி ஹரேர்தீமன் அவதார கதாசுபாக, பகவானுடைய அவதார கதைகள், மத்ஸ்யம் முதலிய பகவானுடைய அவதார கதைகளை சொல்லணும் என்று கேட்கிறார். 6வது கேள்வி 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ப்ரூஹி யோகேஸ்வரின்னு ஆரம்பித்து தர்ம கம் சரணம் கதா, இந்த தர்மம் யாரை சரணமடைகிறது என்று 6 கேள்விகள் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறதாக சாரம். ஸ்ரீஹரயே நமஹ. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.